நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய திரைப்பட துறையில மிக முக்கியமான மற்றும் பிரபலமான ஒரு மூத்த நடிகரான திரைப்பட நடிகர் சுமன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 1959ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. 1980கள்ல தெலுங்கு திரையுலகத்துல முன்னணி காதல் மற்றும் அதிரடி கதாநாயகனா வலம் வந்த இவங்க தமிழ் படங்கள்ல மிரட்டலான வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் தடம் பதிச்சிருக்கிறாங்க. இவங்களோட முழு பெயர் மங்களூர் சுமன் தல்வார் அப்படிங்கிறது தான். இவங்களோட அப்பா சுஷுல் சந்தர் IOC அதிகாரியா இருந்திருக்காங்க. கேசரி சந்தர் அப்படிங்கிறது தான் இவங்களோட தாயோட பெயர். எத்திராஜ் மகளிர் கல்லூரியில முன்னாள் முதல்வரா இருந்திருக்காங்க. இவங்களோட தாய்மொழி துளுவா இருந்தா கூட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளை சரளமா பேசக்கூடியவரு சுமன் அவர்கள். இவங்களோட மனைவி பெயர் சிரிஷா. இவங்களுக்கு அகிலாஜா, பிரதியுஷா அப்படிங்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க. சுமன் அவர்கள் திரையுலகத்திற்கு வரதுக்கு முன்னாடி கராத்தே கலையில பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலரி பயட்டு அப்படிங்கிற தற்காப்பு கலைகளையும் கத்திருக்காங்க. கராத்தே மாஸ்டராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கின இவங்க அது மூலமே சினிமா தயாரிப்பாளர்களோட கவனத்தை ஈர்த்திருக்காரு. 1977ல TR ராமண்ணாவின் தயாரிப்புல வெளியான நீச்சல் குளம் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்துல போலீஸ் அதிகாரியா முதல்ல நடிச்சிருக்காங்க சுமன் அவர்கள். தரங்கினி, நேதி பாரதம், சிதாரா போன்ற பல வெற்றி படங்கள் மூலமா தெலுங்குல உச்ச நட்சத்திரமா உயர்ந்திருக்கிறாரு சுமன் அவர்கள். தெலுங்கு திரையுலகத்துல லார்ட் வெங்கடேஸ்வரா, சிவன் மற்றும் ராமன் போன்ற ஆன்மீக கதாபாத்திரங்கள்ல நடிச்சு பெரும் புகழ் பெற்றிருக்கிறாரு சுமன் அவர்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2007ல வெளிவந்த சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி தி பாஸ் திரைப்படத்துல ஆதிசேஷன் அப்படிங்கிற மிரட்டலான வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சு ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களையும் கவர்ந்தாரு சுமன் அவர்கள். தொடர்ந்து விஜய் நடிச்ச குருவி, அஜித் நடிச்ச ஏகன் போன்ற தமிழ் படங்கள்லயும், மலையாளத்துல மோகன்லாலோட சாகர் அலியாஸ் ஜாக்கி படத்திலையும் வில்லனா நடிச்சிருக்காங்க. 1993ல வெளியான பாபா பவமருதி திரைப்படத்துக்காக சிறந்த நடிகருக்கான ஆந்திர அரசின் நந்தி விருதை வென்றிருக்கிறாங்க. தன்னோட திரையுலக வாழ்க்கையில 45 ஆண்டுகளுக்கும் மேலாக 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு சுமன் அவர்கள். சமூக நலன்களிலும் அரசியல் ஈடுபாடுகளிலும் அவ்வப்போது குரல் கொடுத்து வராரு. அண்மையில தன்னோட சொத்துக்கள்ல ஒரு பகுதியை இந்திய ராணுவ நலனுக்காக எழுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தன்னோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சுமன் அவர்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகத்தின் மிக சிறந்த குணச்சித்திர நடிகர் மற்றும் முன்னாள் ஒளிப்பதிவாளரான இளவரசு அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 1964ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க இளவரசு அவர்கள். ஆரம்பத்துல ஒளிப்பதிவாளரா தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்கின இவங்க பாரதி ராஜா மற்றும் சேரன் போன்ற முன்னணி இயக்குநர்களின் படங்கள்ல நடிக்க தொடங்கி இப்போ தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு சிறந்த நடிகரா விளங்கி வராரு. இவர் சுமார் 13 திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளரா பணியாற்றிருக்கிறாரு. சீமான் இயக்கிய பாஞ்சாலங்குறிச்சி, விஜய் நடிச்ச நினைத்தேன் வந்தாய், பிரபுதேவா நடிச்ச ஏழையின் சிரிப்பில் மற்றும் மனம் விரும்புதே உன்னை போன்ற படங்கள்ல இவர் ஒளிப்பதிவு பணிகள் செஞ்சிருக்காரு. பாரதி ராஜா இயக்கத்துல முதல் மரியாதை திரைப்படத்துல ஒரு சின்ன வேஷத்திலையும், கடலோர கவிதைகள் திரைப்படத்துல சத்யராஜின் நண்பராகவும் நடிச்சு நடிகரா அறிமுகமாயிருக்கிறாரு இளவரசு அவர்கள். இயக்குனர் சேரனின் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திற்கு பிறகு இவருக்கு தொடர்ந்து பெரிய மற்றும் சின்ன வேஷங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இவர் இதுவரைக்கும் 160க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவர் நகைச்சுவை, குணச்சித்திரம், கண்டிப்பான தந்தை மற்றும் வில்லத்தனம் கலந்த வேஷங்கள்ல தன் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இவரோட சில முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பகவதி, அன்பே சிவம், சாமி, திருவிளையாடல் ஆரம்பம், சென்னை 6,28,000, களவாணி, முத்துக்கு முத்தாக, சதுரங்க வேட்டை, பாபநாசம், ஜெய் பீம், மெய்யழகன் இந்த படங்கள் எல்லாத்திலையுமே இவரோட நடிப்பு சூப்பரா இருக்கும். மனம் விரும்புதே உன்னை மற்றும் வீரநடை ஆகிய திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை வென்றிருக்கிறாரு. தமிழ் திரையுலகத்துல மிக சிறந்த குணச்சித்திர நடிகர் மற்றும் முன்னாள் ஒளிப்பதிவாளரான இளவரசு அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம்.
இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1980 மற்றும் 1990கள்ல தென்னிந்திய திரைப்படங்கள்ல மிகவும் புகழ்பெற்ற ஒரு இந்திய திரைப்பட நடிகையும் நடன கலைஞருமான டிஸ்கோ சாந்தி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க டிஸ்கோ சாந்தி. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மற்றும் ஒடியா உட்பட பல்வேறு மொழிகள்ல 900க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பா திரைப்படங்கள்ல இடம்பெறக்கூடிய ஸ்பெஷல் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனங்களுக்கு நடனமாடி பெரும் ரசிகர்கள் கூட்டத்தை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் பழம்பெரும் தமிழ் நடிகர் CL ஆனந்தனோட மகள் ஆவார். பிரபல குணச்சித்திர நடிகையும் நடிகர் பிரகாஷ் ராஜின் முன்னாள் மனைவியுமான லலிதா குமாரி இவங்களோட தங்கை ஆவார். தந்தை காலமான பிறகு குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்காகவும் தன்னோட உடன் பிறந்தவங்களை காப்பாத்துறதுக்காகவும் ரொம்ப இளம் வயதிலேயே சினிமா துறைக்கு வந்துட்டாங்க டிஸ்கோ சாந்தி அவர்கள். தமிழ்ல உதயகீதம் திரைப்படம் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. ஊமை வெளிகள் திரைப்படத்துல இடம்பெற்ற ராத்திரி நேரத்து பூஜையில் அப்படிங்கிற பாடல் இவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தந்தது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கோ சாந்தி அப்படிங்கிற பெயரையும் பெற்று தந்த பாடல் அதுதான். இவங்களுக்கு புகழை வாங்கி தந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்குல சிரஞ்சீவியோட இவங்க ஆடின பங்கார கோடி பெட்டா அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு வரைக்கும் பிரபலமா பேசப்படுது. 1996ல பிரபல தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரிய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க டிஸ்கோ சாந்தி அவர்கள். திருமணத்துக்கு பிறகு திரைப்படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. தன்னோட மகளோட நினைவா அஷரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி கிராமங்களுக்கு குடிநீர் வசதி அளிக்கிறது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவுறது போன்ற பல்வேறு சமூக சேவைகளை செஞ்சு வராங்க டிஸ்கோ சாந்தி அவர்கள். 1980 மற்றும் 1990கள்ல தென்னிந்திய திரைப்படங்களின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு இந்திய திரைப்பட நடிகையும் நடன கலைஞருமான டிஸ்கோ சாந்தி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகத்துல ஒரு முன்னணி மற்றும் திறமையான நடிகரான பிரசன்னா வெங்கடேசன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க பிரசன்னா அவர்கள். 2002ஆம் ஆண்டு மணிரத்னம் தயாரிப்புல வெளியான 5 ஸ்டார் திரைப்படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாயிருக்கிறாரு. கதாநாயகன், வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படின்னு எல்லா பாத்திரங்கள்லயும் தன்னோட நடிப்பு திறமைய நிரூபிச்சிருக்கிறாரு பிரசன்னா அவர்கள். இவர் தமிழ்நாட்டுல உள்ள திருச்சிராப்பள்ளியில பிறந்து வளர்ந்தவர். இவருடைய தந்தை பெல் நிறுவனத்தின் ஊழியர் ஆவார். தாய் ஒரு இல்லத்தரசி. திருச்சியில் உள்ள சரநாதன் பொறியியல் கல்லூரியில BE பட்டம் பெற்றிருக்கிறாரு பிரசன்னா அவர்கள். சுசி கணேசன் இயக்கத்துல வெளியான 5 ஸ்டார் திரைப்படத்துல இவர் அறிமுகமானாரு. அழகிய தீயே, கண்ட நாள் முதல், சீனா தானா, 001, துப்பறிவாளன் மற்றும் மாஃபியா சாப்டர் 1 போன்றவை இவரோட குறிப்பிடத்தக்க படங்களாகும். அஞ்சாதை திரைப்படத்துல இவர் ஏற்றுக்கொண்ட வில்லன் கதாபாத்திரம் இவருக்கு மிகப்பெரிய பாராட்டையும் விருதுகளையும் பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் திருட்டு பயலை 2 படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த வில்லன் விருதையும் வென்றிருக்கிறாரு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி வெப் தொடர்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. அஜித் குமார் நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு பிரசன்னா அவர்கள். 2009ஆம் ஆண்டு வெளியான அச்சமுண்டு அச்சமுண்டு படத்துல நடிச்ச போது நடிகை ஸ்னேகாவோட காதல் ஏற்பட்டு இருவரும் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நடிகர் பிரசன்னா இன்னும் நிறைய வெற்றி படங்கள் நமக்காக தரணும் சொல்லி ஸ்பெஷலான வாழ்த்துக்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா தென்னிந்தியாவோட மிகப்பெரிய வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்களின் சில்லறை விற்பனை சங்கிலி தொடர் நிறுவனமான வசந்த் அண்ட் கோ வசந்தகுமார் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வசந்தகுமார் அவர்கள் பிறந்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க வசந்தகுமார் அவர்கள். 1978ல சென்னை தியாகராய நகரில
தன்னோட முதல் கிளைய வசந்தகுமார் தொடங்கியிருக்காங்க. நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில வீட்டு உபயோகப் பொருட்களை மாதாந்திர தவணை முறையில விற்கக்கூடிய திட்டத்தை முதல்ல அறிமுகம் செஞ்சு பெரும் வெற்றி கண்டவர் தான் வசந்தகுமார் அவர்கள். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல 100க்கும் மேற்பட்ட கிளைகளோட இந்த நிறுவனம் பறந்து விரிஞ்சு செயல்பட்டு வருது. தன்னோட நிறுவன விளம்பரங்கள்ல நடிகர்களை பயன்படுத்தாம கோட் சூட் அணிஞ்சு ரோலிங் சேர்ல சுழன்றபடி தானே தோன்றி விளம்பரத்துறையில புதிய ட்ரெண்டை உருவாக்குனவர் தான் வசந்தகுமார் அவர்கள். 2008ஆம் ஆண்டு வசந்த் டிவி என்ற தமிழ் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேவையை தொடங்கினாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் அதுக்கப்புறமா கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணியாற்றியிருக்கிறாரு வசந்தகுமார் அவர்கள். தன்னோட வாழ்க்கை மற்றும் வணிக பயணத்தின் வெற்றி கதையை வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற தலைப்புல புத்தகமா எழுதியிருக்கிறாரு வசந்தகுமார் அவர்கள். கொரோனா காய்ச்சல் பாதிப்பு காரணமா 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு வசந்தகுமார் காலமாயிருக்கிறாங்க. இப்போ வசந்த் & கோ நிறுவனத்தை அவரோட குடும்பத்தினரும் அவரது மகன் விஜய் வசந்தும் நிர்வகிச்சு வராங்க. சிறந்த தொழில் அதிபரும் அரசியல்வாதியுமான வசந்தகுமார் அவங்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.